போச்சு. அந்த அம்மா படமே எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க எங்க ஒய்ஃப் மன்னி. என் பேர்ல படமே எடுக்க வேண்டாம். கடன் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நோட்டீஸ் யாருக்கு வரும்? அந்த அம்மா பேர்ல தான் வரும். ஆனா, அவரு படுத்த படுக்கையா இருக்கும்போது கூட நோட்டீஸ்லாம் வரவிடாம கடன்லாம் அடைச்சுட்டு தான் போய் சேர்ந்தாரு. என் ஒய்ஃப்க்கு எதுவும் வரக்கூடாது. தெய்வம். உங்களுக்கான பாண்டிங் பத்தி சொல்லுங்களேன். உங்க 2 பேருக்குள்ள எப்படி இருக்கும்? 2 பேரும் நாங்க ஃப்ரீயா பேசிப்போம். எதா இருந்தாலும் மனசு விட்டு தான் பேசுவோம். இப்படித்தான் இருக்கணும் வாழ்க்கையில, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவாரு அவரு. கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. கடன் வாங்குனா கட்ட முடியாது. இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம்டா வாழ்க்கை. நம்ம கஷ்டப்படுறத விட நம்ம ஒய்ஃப் கஷ்டப்படுவா. அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா, உங்க மேல ரொம்ப பெரிய அன்பு இருந்திருக்கு. அதனால உங்கள கூடவே வச்சிருந்திருக்கிறாரு ஆமா. அவரு வந்து. அவர் இல்லைன்னா நான் இல்ல சார். இன்னைக்கு அவர் பையன் பார்த்துக்கிறாங்க. இப்பவும் ஒண்ணா தான் இருக்கீங்க நீங்க ஆமா. இல்லையா? ஜாயிண்ட் ஃபேமிலி தான். கௌதம் சார் நீங்க எல்லாருமே ஒண்ணா தான் இருக்கீங்க. ஒரு வார்த்தை என்ன பத்தி தப்பா பேச மாட்டான். அவன். எனக்கு 78 வயசு ஆகி போச்சு. கொஞ்ச நாள் தான் இருப்பேன். போய் பையன் இப்ப ஆஸ்திரேலியால படிச்சுட்டு இருக்கான். அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் படிப்பு. அதுக்கப்புறம் அங்கேயே வேலை பார்த்து அவன் அங்க செட்டில் ஆயிடுவான். நான் இங்க வர வேணான்னு சொல்லிட்டேன் அந்த பையன. இங்க வந்து அவன் படிச்ச படிப்புக்கு இங்க வேலை கிடைக்காது. சும்மா டான்ஸ்ல போய் ஆடிக்கிட்டு இருக்கணும், இது பண்ணணும். நல்லா படிச்சு படிச்சா அங்க பெரிய ஆள் ஆயிடலாம். அவன் சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கடன் வாங்காத. வீட்ட வி ஒரு வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நீ ஆஸ்திரேலியாவுல ஒரு வீடு வாங்கிக்கோ. உனக்குன்னு உன் கைப்பிடி. நான் எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன். யாராவது நம்ம கையில வச்சிருந்துடணும் காசு. அப்பதான் உங்கள மதிப்பான். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருந்தா நீங்க ஒரு சம்பாரிப்பீங்க. ம். இது உலக இயல்பு. நான் அப்படி இருப்பேன், என் பையன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான்லாம் சொல்லக்கூடாது. இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். வேற ஒண்ணும் இல்ல.